சாரி சார், இங்கேயே பெரிய கூத்தா தான் இருக்கு. பாரு கூத்து ஜோரு காமடியா நம்ம சாரு. சொல்லுமா. என்ன மாமா இன்னும் வரவே இல்ல? டேய் இங்க பாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் டியூட்டி, அதுக்கு பிறகு தான் நம்ம லூட்டி. நான் வரப்ப பூவோட வர்றேன். உன்னை யாரையா கேட்டா? அப்புறம் இன்னும் கிரெடிட் மெசேஜ் வரல, அத கேட்டேன். நான் இங்க போனோம்னு அலையிறேன், நீ அங்க பணம் அலையிறியா? உன்ன ஐயா என்ன பண்ணுவ? இப்ப பணம் வரணும். இப்ப வரும். பெரிய மலைக்கல்ல நினப்பு. இவர் கட்சிப்ப கட்டினா கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வரண்டி பார்த்தா சார். எப்படி சார்? எப்படியா மூஞ்சியில கச்சைப்பா கட்ட சரி. ஓ டிக்கி பின்னாடி மைக்க மறந்துட்டியா? இல்ல தலைப்பு செய்து எதுவும் கிடைச்சிருச்சு போல? இல்ல சார். கிடைச்சிருச்சியா? அப்படியா சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ பத்தாதா சார்? அது இல்லையா, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க? டிஜிட்டல் இந்தியாவுக்கு வாங்கயா. கூகுள் பே. இனிமேல் லஞ்ச இலாகாக்கு வேலையே இல்ல போல. அதாயா டிஜிட்டல் இந்தியா. ஓகே ஓகே. இந்த பொண்ணோட வயசு அப்ராக்சிமேட்டா 20 இருக்கும். இந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி அவ உயிரோட இருக்கும்போதே ஷார்ப்பான கத்தியால உடம்பு முழுக்க ஒரு வெறி பிடிச்சவன் குத்தி கிழிச்ச மாதிரி இருக்கு. மத்தபடி நெயில் மார்க்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. காரணம் 2-3 லேயர் கிட்ட பாடி எரிஞ்சிருக்கு. கூடவே நாய்களோட பல்தடம் இருக்கிறதால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆமா, அந்த பொண்ணு இறந்து எவ்வளவு நாள் இருக்கும்? அப்ராக்சிமேட்டா 3 to 5 days இருக்கும். சரி, அந்த பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணிருக்காங்களா இல்ல பல பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்காங்களா? 4-5 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்காங்க. ஆனா பெண்ணுறுப்பு செதிக்கப்படல. அதை வச்சு பார்க்கும்போது கன்சென்சுவல் செக்ஸா இருக்குமோன்னு தான் தோணுது. Consensual? Are you sure? I'm not sure about anything yet. Do one thing. Better send the report to me immediately. Yeah, okay. இறந்த பெண்ணின் பெயர் தமிழினி எனவும் அப்பெண் பல நபர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் அப்பெண்ணின் பெற்றோர்களான துளசி ராஜனும் ஹேமாவதியும் காணாமல் போய் உள்ளனர் எனவும் தகவல் கிடைத்துள்ளது. இந்த படத்தில் இருக்கும் இவர்கள்தான் இறந்த பெண்ணின் பெற்றோர்கள் என அரசு சிபிஐ தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இவர்கள் பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தை அணுகுமாறு ஆய்வாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். குட் மார்னிங் சார். சார் இவங்க சார் இவர் தான் லாக் ஓப்பன் பண்ண வந்த பர்சன். வணக்கம் சார்.
ஹலோ 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 என்ன சார், யாருன்னு தெரியுதா? தெரியல. புரியுது. நைஸ். இந்நேரம் போட்டோ ஃப்ரேமை பார்த்துருப்பீங்களே, அதை உடைச்சு நான் எடுத்த மெடல் தான் இப்போ உங்க பாக்கெட்ல இருக்கு. கேட்கவே நல்லா இருக்குல்ல? எல்லாரும் சொல்றாங்க நீங்க ரொம்ப லேசின்னு, ஆனா எனக்கு அப்படி தோணலையே. என்ன ஃபாஸ்டா கேஸ் மூவ் ஆகுதுல்ல? இது இப்படியே போனா சீக்கிரமா மீட் பண்றோம் போல இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்கு. வானத்துல பறக்கிற காத்தாடி ஜாலியா தான் சார் இருக்கும். ஆஹா, நீ வானத்துல பறக்கிற காத்தாடி தூரத்துல இல்ல ராஜா, கையில புடிச்சு வர்ற சின்ன நூலாகல தூரத்துல தான் நீ இருக்கேங்கிறத நீ விட்டுட்டு போன எவிடன்ஸே எனக்கு சொல்லுது. எனக்கு பிடிச்சவங்களை பார்க்கணும்னாலே மனசு துடிக்கும். துடிக்கும், ரொம்ப துடிக்கும். அப்படி துடிக்கிறவங்களை பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார், கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லட்டுமா சார்? அட போயா, இந்நேரம் அந்த சிம் கார்டு மண்ணை தொட்டுருவோம். அண்ணே கூப்பிட்டீங்களே? அந்த தமிழினி பேரண்ட் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களே, அந்த ஸ்டேஷன் ஃபுட்டேஜ் கிடைக்குமான்னு கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, இந்த சொன்னேன். சார், என்ன திருமால்? பார்க்க வந்திருக்காங்க சார். உள்ள வர சொல்லுங்க. வணக்கம் சார். ப்ளீஸ். சார், நாங்கள் தமிழினியோட பேரண்ட்ஸ். அதான் தெரியுது, மீடியா ஃபுல்லாக நீங்கள் தானே இருக்கீங்க. ஆமாம், இத்தனை நாள் எங்கே போயிருந்தீங்க? ஏங்க, உங்களை தாங்க கேட்குறேன். இறந்து போனது உங்க பொண்ணு தான், நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேணாம். எங்க பொண்ணு தான். என்ன சார் இவ்வளோ அசால்ட்டா பேசுறாங்க? ஏதாவது பேசுங்க, அப்பதானே எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இன்ஸ்பெக்டர் சுந்தர் இறந்து போன கேஸ் என்னாச்சு? ஏன் சார், அவங்களுக்கு ஏதாவது இருக்கா? நான் அவங்க கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கேன், அவங்க என்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இறந்து போனது உங்க பொண்ணு சார், அவங்கள ரேப் பண்ணி எரிச்சு கொண்டு இருக்காங்க. ப்ளீஸ் சார், எங்க பொண்ணு எப்படி செத்து போனான்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, இன்ஸ்பெக்டர் மர்டர் கேஸ் என்ன ஆச்சு? இன்ஸ்பெக்டர் கேஸை பத்தி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. யோ திருமால், அவங்க இங்கே தான் இருக்கணும். நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் எங்க கஸ்டடியில் தான் இருக்கீங்க. புரிஞ்சுதுங்களா? இன்ஸ்பெக்டர் கேஸ். அது வேலூர் சர்க்கிள்ல இருக்கு சார் அந்த நம்பரு. அந்த வீட்டு ஓனர் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணி போயிட்டார் சார்.